பார்க்க போகிற சாப்டர் வந்து அனலைசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எப்படி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சாப்டரில் போய் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு லோன் எடுத்துக்கிட்டோனாலோ ஒரு இன்டெகிரிட்டியோ கேவிசி ஆஸ்பெக்ட்ஸோ எடுத்துக்கிட்டோனாலோ கண்டிப்பாக இந்த லோன் எதுக்குனாலுமே நமக்கு வந்து இது வந்து லோன் ப்ரொபோசலோ எதுனாலுமே கேவிசி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப தேவையான ஒன்று நமக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பாரோயரோட என்னென்ன ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட டைப் ஆஃப் லோன், டைப் ஆஃப் பாரோயர், என்ன பர்பஸ்க்கு லோன் வாங்குறாங்க, இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அமையும். அது மாத்திரம் இது நல்ல ஒரு செக்யூரிட்டி பேஸ்ட் லெண்டிங்காக இருக்கணும். லோன் அகேன்ஸ்ட் ஃபிக்ஸ் டெபாசிட், ஷேர்ஸு இதெல்லாமே ரொம்ப செக்யூரிட்டி பேஸ்டு டெபாசிட், இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும் நம்ம. தென் ஃபர்ஸ்ட் வந்து நெட் ஒர்த் ஆஃப் த அப்ளிகேண்ட் என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து ஒர்த்தாக இவ்வளோ ஒரு லோன் வாங்கினாங்கன்னா அதை ரீபேமெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அடுத்ததாக தென் வயபிலிட்டி, அவங்க வந்து ஸோ இவ்வளோ இன்கம் இருக்குதா, அவங்களோட இன்க்ரீஸிங் ஏர்னிங்ஸ் இருக்குதா அவங்களோட பாரோயரில் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். அடுத்ததாக அவைலபிலிட்டி ஆஃப் அன்இன்கம்ப்ரண்ட் செக்யூரிட்டிஸ், என்னென்னலாம் அவங்ககிட்ட வந்து அவங்களோட ஆசட்ஸோ லயபிலிட்டிஸு, சோர்சஸ் ஆஃப் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன, டேர்ம்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் என்ன, நீட் ஃபார் த லோன் என்ன, யூஸ் ஆஃப் த லோன் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். அடுத்தது பார்க்குறது விச் ஆர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த நார்மலாக வந்து ரெண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஆடிட்டர்ஸோட ரிப்போர்ட், எக்ஸ்பிளனேட்டரி ஷெட்யூல், நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இதில் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் அனலைசிஸ்க்கும் யூஸ் ஆகுது. தென் அடுத்ததாக பார்க்குறது யூசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து பேங்கர்ஸ் தவிர யாரெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதர் கிரெடிட்டர்ஸ் அண்ட் லெண்டர்ஸும் இதை யூஸ் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரேட்டிங் ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அனலைசிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்குற டாபிக் வந்து பேசிக் கான்செப்ட் யூஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்டிட்டி கான்செப்ட் இருக்குது, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் இருக்குது, ஸ்டேபிள் மானிட்டரி யூனிட் கான்செப்ட் இருக்குது, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இருக்குது, காஸ்ட் கான்செப்ட் இருக்குது, கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் இருக்குது, டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இருக்குது, அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் இருக்குது, அக்யூரல் கான்செப்ட் இருக்குது, ரியலைசேஷன் கான்செப்ட் இருக்குது அண்ட் மேட்சிங் கான்செப்ட் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது லீகல் பொசிஷன் ரிகார்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபார்மெட் இருக்கணும். அதாவது போத் பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் எல்லாமே நல்ல ஒரு ஃபார்மெட்டோட இருக்கணும். அடுத்ததாக இது வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நல்லா கம்பெனிஸ் ஆக்ட் படி ப்ரெஸ்கிரைப் பண்ணதாக இருக்கணும். அதாவது இதில் வந்து பிஎன்எலுக்குன்னு எந்த ஒரு ப்ரெஸ்கிரைப் ஃபார்மெட்டும் இல்லை, ஆனால் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரெஸ்கிரைப் ஃபார்மெட்டில் இருக்கணும். அது மாத்திரம் ஷெட்யூல் 6 படி கம்பெனிஸ் ஆக்ட் வந்து நமக்கு நல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கணும். அடுத்தது வந்து இதில் வந்து ஹொரைசாண்டல் ஃபார்ம், வெர்டிக்கல் ஃபார்ம்னு இருக்குது. இந்த ஹொரைசாண்டல் ஃபார்மை வந்து லயபிலிட்டிஸ் அண்ட் ஆசட்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. லயபிலிட்டிஸ்னால் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், செக்யூர்ட் லோன்ஸ், அன்செக்யூர்ட் லோன்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ், ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே லயபிலிட்டிஸில் வரும். தென் ஆசட்ஸ்னு பார்த்தோன்னா ஃபிக்ஸட் ஆசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் ஆசட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் எல்லாமே ஆசட்ஸில் வரும். இதே இது வெர்டிக்கல் ஃபார்ம் பார்த்தோன்னா சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஷேர் கேபிட்டலும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இதில் வரும். தென் லோன் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது வந்து செக்யூர்ட் லோன்ஸும் அன்செக்யூர்ட் லோன்ஸும் இதில் வரும். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஃபிக்ஸட் ஆசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் ஆசட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அப்புறம் லெஸ் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், நெட் கரண்ட் ஆசட்ஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் எல்லாமே இதில் வரும். அடுத்ததாக பார்க்குறது அக்கௌண்டிங் பீரியட். அக்கௌண்டிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி இதான் நமக்கு ஃபினான்ஷியல் இயராக இருக்குது டேக்ஸ் பர்பஸஸ்க்காக. எல்லா கம்பெனிஸுமே இதை தான் வந்து அக்கௌண்டிங் பீரியடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு 15 மந்த்ஸ் இருக்கணும். அண்ட் இது வந்து 18 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபார் இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸுக்கோ இல்லைனா நோ ஆக்டிவிட்டி அப்படின்னாலும் எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் பீரியடில் வந்து அதை ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட்டட் ஆகாது. அடுத்ததாக பார்க்குறது பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆசட் அண்ட் லயபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து
நிறைய டிஃப்ரெண்ட் மேனர்ஸ் இருக்குது. சேம் டேயில் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மொமெண்ட்ஸ் இதில் நடக்குது. அது மாத்திரம் இல்லை, எவ்ரி பேலன்ஸ் ஷீட்டும் வந்து ஒரு டேட்டை வந்து நமக்கு இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படின்னா அந்த அக்கௌண்டிங் பீரியட் எண்டில் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது P&L அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து லயபிலிட்டிஸ் இருக்குது. இதை வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து லயபிலிட்டிஸ் எப்படிலாம் இருக்குன்னா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், செக்யூர்ட் லோன்ஸ், அன்செக்யூர்ட் லோன்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து லயபிலிட்டிஸில் வரும். தென் ஷேர் கேபிட்டல் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி கேபிட்டல் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் சொல்லி பண்ணியிருக்காங்க. தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ப்ராஃபிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரீட்டைன் பண்ணுறதுக்கு, அந்த ஃபேமோட ப்ராஃபிட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து 2 டைப் ஆஃப் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதாவது ரெவென்யூ ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறோம். இது வந்து ஏர்னிங்ஸை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதோட ப்ராஃபிட்லேருந்து, நார்மல் பிஸ்னஸ்லேருந்து. அது மாத்திரம் இது வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ், அடுத்து கேபிட்டல் ரிடம்ஷன்ஸ் ரிசர்வ் இருக்குது. டிவிடெண்ட் ஈக்குவலைசர் ரிசர்வ் இருக்குது. கேபிட்டல் ரிசர்வ்ஸ் வந்து எப்படின்னா ஒரு கெயின்லேருந்து நமக்கு அரைஸ் ஆகுது. இது நார்மல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ரிலேட் ஆகாது. ஸோ சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை வந்து குறிக்குது. இது வந்து அப்ரோப்ரியேட்டாக ஒரு பர்டிகுலர் ரிசர்வாக இருக்கும். தென் செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மார்ட்கேஜ் பண்ணியிருப்பாங்க. டிபெஞ்சர்ஸ், லோன்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாமே செக்யூர்ட் லோன்ஸில் வரும். அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து பாரோயிங்ஸ் வந்து அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், லோன்ஸ், அட்வான்சஸ் ஃப்ரம் ப்ரொமோட்டர்ஸ், இன்டர் கார்பரேட் பாரோயிங்ஸ், அன்செக்யூர்ட் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், இது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன்ஸில் வந்து கிளாஸிஃபை ஆகுது. தென் கரண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரமாக இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நல்ல ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கிரெடிட்டில் இருக்கிறதுனால இதோட அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அன்கிளைம் டிவிடெண்ட் இருக்குது, டாக்ஸஸ்க்கு வந்து ஒரு நல்ல ப்ரொவிஷன் இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது, கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க, பென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஆசட்ஸு. ப்ராட்லி வந்து நம்ம பேசுகிறது வந்து ஆசட்ஸ் வந்து ஒரு ரீசோர்ஸஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது சம் வேல்யூ, ஒரு ஃபேமோட வேல்யூ வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மானிட்டரி காஸ்ட் இருக்குது. ஆசட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸட் ஆசட்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கரண்ட் ஆசட்ஸ் இருக்குது, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இருக்குது, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் லாஸஸ் இருக்குது. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடுக்கு இது பண்ணுறாங்க. இதில் வந்து கிராஸ் அண்ட் நெட் சேல்ஸ் இருக்குது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் இருக்குது, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது, நான் ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் இருக்குது, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இல்லைனா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து லைபிலிட்டி சைடில் வந்து ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து லைபிலிட்டி சைடு வந்து அடிஷ்னல் இருந்துச்சுன்னா அதில் வந்து அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே இது ஏதாவது அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் வந்து டிகிரீஸ் ஆகிறப்போ ஆசட் சைடு வந்து டிகிரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து ஒரு லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபண்ட்ஸ் வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது பெர்சிவிங் கேஷை வந்து நம்ம ஒரு யூஸ் இல்லைனா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இல்லைனா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பாஸ்ட் பீரியடை வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ரொம்ப வெரி ஒரு யூஸ்ஃபுல் நமக்கு பேங்கர்ஸ்க்கு. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரை வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோம். இதுதான் வந்து ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறோம். ப்ரீவியஸ் இயரில் என்ன இருந்துச்சோ அதை விட அதே மாதிரி தான் எப்படியும் அதோட ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன இருந்துச்சு, என்ன ப்ராஃபிட்ஸ் என்ன வந்துச்சு, எவ்வளோ காசாக இருந்தது, இதெல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அடுத்ததாக பார்க்குறது பர்பஸ் ஆஃப் அனலைசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை பேங்கர்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸை ஆசஸ் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் பொசிஷனை ஆசஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக வந்து இது வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டேஞ்சர் சிக்னல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கிரெடிட் ரெக்யூர்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபண்ட்ஸ் ஃப்ளோவை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கிராஸ் செக்கிங்கை வந்து
பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ரீஅரேஞ்சிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸை வந்து கீப் பண்ணுறப்போ நம்மளோட பேங்கர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பேலன்ஸ் ஷீட் இருக்குது. அதை வந்து ஆசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறப்போ நெட்ஒர்த், லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஆசட்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபிக்ஸட் ஆசட்ஸ், கரண்ட் ஆசட்ஸ், நான் கரண்ட் ஆசட்ஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் ஆசட்ஸ் வரும். தென் P&L அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிரெடிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சாங்ஷன் ஆஃப் லார்ஜ் கிரெடிட் ப்ரொபோசல்ஸ் வந்து ஆர்பிஐயில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ரீஅரேஞ்சிங்காக கைட் பண்ணுறாங்க P&L அக்கௌண்ட்டில். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் டேர்ம் லோன்ஸ் வந்து வித்தின் இயர்க்குள்ள டியூ எடுத்துக்கணும். தென் அட்வான்ஸ் டேக்ஸ் இல்லைனா ப்ரொவிஷன்ஸ் டேக்ஸ் எடுத்துக்கணும். டிஃபர்ட் டேக்ஸ் வந்து ஆசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். நான் மூவிங் இன்வென்ட்ரி, அடுத்தது ரிசீவபிள்ஸ், அதாவது 6 மந்த்துக்கு மேலே உள்ள ரிசீவபிள்ஸ், ரீவல்யூஷன் ஆஃப் ஆசட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் ஆசட்ஸ், அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட், பில் பர்ச்சேஸ் ஆர் டிஸ்கவுண்ட், கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டிஸ், ப்ரொவிஷனிங், டிப்ரிசியேஷன் மெத்தட், இன்வென்ட்ரி வேல்யூஷன், அடுத்தது expenses relating to earlier years, important events after the accounting period. இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்துக்கிறது டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் ஃபினான்ஷியல் அனலைசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பேங்கர்ஸ் வந்து பொதுவாக 3 மெத்தட் ஆஃப் வந்து அனலைசிஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபண்ட்ஸ் ஃப்ளோ அனலைசிஸ், ட்ரெண்ட் அனலைசிஸ் அண்ட் ரேஷியோ அனலைசிஸ். இந்த 3 மெத்தட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேஷியோ அனலைசிஸையும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இருந்துங்க, லிக்விடிட்டி ரேஷியோஸ், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோஸ் இண்டிகேட்டிங் எபிலிட்டி டு சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ, டெப்டர்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ அனலைசிஸ் மெத்தடில் வந்து சம் டெஃபிஷியன்சிஸும் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்டையர் ஃபிஸ்கல் பீரியடுக்கு மட்டும்தான் கவர் ஆகுது. அதனால் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு தான் வந்து இதில் கால்குலேட் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லை, இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சேல்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். டெப்டர்ஸை வந்து ஃபிகர் பண்ணோம். அதில் வந்து ஒரு ரீசனபிள் மெஷர் இருக்கும். ஆவரேஜ் டெப்டர்ஸ் வந்து அந்த வருஷத்துக்குள்ளே இவங்களை குறிக்கும். அடுத்ததாக வந்து இதோட அப்ரோச் வந்து ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமையும் எலிமினேட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் வந்து இது ஒரு சீசனலோ இல்லைனா சைக்ளிக்கல் சேஞ்சஸோ இல்லைனா பஞ்சிங் ஆஃப் சேல்ஸோ அந்த வருஷத்தில் உள்ளதை வந்து அந்த அப்ரோச் வந்து இதான் ஃபாலோ பண்ணுது.